தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடம் எந்த ஆதரவையும் கோரவில்லை என தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகத்தை நேரில் சந்தித்த நிர்மல்குமார் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கேட்டு கடிதம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில செயற்குழு, பொதுக்குழு ஆகியவற்றில் ஆலோசனை செய்துவிட்டு பதிலளிப்பதாக இடதுசாரி கட்சிகள் தெரிவித்துள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எந்த கட்சியினரிடமும் எந்த ஒரு ஆதரவு கடிதமும் தவிக தரப்பில் தரப்படவில்லை எனவும், கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். நேரடியாக கடிதம் இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு. இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் சாசனத்திற்கு விரோதமாக நடந்து கொள்வது தனது அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்ற அணுகுமுறையை பாஜக தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக விமர்சித்தார். அதன் தொடர்ச்சியாகவே தவிக தலைவர் விஜயை பதவியேற்க அழைக்காமல் தமிழ்நாடு ஆளுநர் காலம் கடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்.